நான் உப்பு விற்க போனா மழை வந்துச்சு, நான் மாவு விற்க போனா காத்து வந்துச்சுன்னு. ஒன்னும் பிரச்சனை இல்லடா, 5 நாள் காத்து வரும், 6வது நாள் மாவு விற்கப்போ அன்னைக்கு விற்க முடியும். 5 நாள் மழை வரும், 7வது நாள் மழை ஏறாத போது உப்பு விற்கப்போ விற்க முடியும். பிரச்சனை என்னன்னா, நான் 5 நாளைக்குள்ளேயே மழை வரத்துக்குள்ளேயே உப்பு வித்தாதான் நான் வெற்றி பெற்றவன், 6வது நாள் வித்தால் நான் உப்பு வெற்றி பெற்றவன் இல்லைன்னு நினைக்கிறான். நம்ம என்ன சொல்லணும்னா, நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணணும், அந்த டேக்காக வெயிட் பண்ணணும். அந்த டேக்காக வெயிட் பண்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டோம்னா அதுதான் தோல்விக்கு காரணமாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஜூனியரா இருந்த போது நைட்ல 9 மணிக்கு மேலதாங்க ட்ரையல்ஸ படிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் சின்சியரா உட்கார்ந்துட்டு ரொம்ப மெட்டிகுலஸா படிக்க வேண்டிய டைம். இப்போ எங்க சீனியர் சொல்லுவாரு, நீங்க வேணா கிளம்புங்களேன், லேட் ஆயிடுச்சு. இல்ல சார் பரவாயில்ல, நான் கிளம்புறேன், நான் இருந்து படிச்சுட்டே போறேன் சார். பரவாயில்லையா உங்களுக்கு? பரவாயில்லையா? நோ ப்ராப்ளம் சார், நோ ப்ராப்ளம், நான் போய்க்கிறேன். என்கிட்ட ஒரே ஒரு ஸ்கூட்டர் வச்சிருந்தேங்க, அப்போ கைனட்டிக் ஹோண்டா அப்ப இருக்க ஸ்கூட்டர். எங்க சீனியருக்கு ஒரு ஃப்ரெண்டு வருவாரு. சில பேர் வருவாங்க தெரியுங்களா, பயமுத்தியா நம்மளை கொண்டுடுவாங்க. நம்ம தைரியம் தான் இருப்போம், அப்ப நம்மள பயமுத்துறதுக்குன்னே 2 ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, இல்ல தெரிஞ்சவங்க வருவாங்க. இப்ப அவர் என்கிட்ட வந்து கேட்டாரு, எப்படிமா 9 மணி ஆச்சு நீ கிளம்பலையான்னாரு. இல்ல சார் ட்ரையல் இருக்கு, படிச்சுட்டு போறேன். 11:30 மணிக்கு கிளம்பிடுவியாமா, போயிருவியாமான்னாரு. போயிருவானே சார், ஒன்னும் பிரச்சனை இல்லையா. பயமா இருக்காது? பயமா இருக்கும் சார், பயமா தான் இருக்கும். எப்படி பயம் இல்லாம இருக்கும்? குறைஞ்சபட்சம் 4 நாய் கத்திக்கிட்டே வரும் நம்மளை துரத்திட்டு பைக்ல போகும்போது, இல்ல கடிச்சிருவோம்னு பயமா இருக்கும் தான். எல்லா பயமும் இருக்கதான் செய்யும் சார். அப்ப எப்படி போவீங்க? பயமா இருக்கு சார், என்ன பண்ண முடியும்? ஜெயிக்கணும்னு நினைச்சாக்க மனசுல ஒரு தில்ல வர வச்சு ஒண்ணு நடக்காதுன்னு நினைச்சிட்டு தான் போடும். அவர் என்னை கேட்டாரு பாருங்க ஒரு கேள்வி, திடீர்னு ஒரு 4 பேர் வந்து உங்களை தடுத்து நிறுத்தினாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? என்கிட்ட சார் திடீர்னு உங்களை 4 பேர் தடுத்து நிறுத்தினா என்ன சார் பண்ணுவீங்க? ஜாப்ல இருக்க பர்சல் எடுத்து கொடுத்துருவேன். எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை சார், ஏன்னா பர்சும் கிடையாது காசும் கிடையாது. இல்லையம்மா நீங்க லேடியா இருக்கிறீங்க, அவருக்கு தெலுங்கு ஆக்சென்ட்ல பேசுவார். இல்லையம்மா நீங்க தெரியும், நீங்க லேடியா இருக்கிறீங்க அதனால கேட்டேன் சார். உங்களுக்கு இப்ப என்ன சார் பிரச்சனை? அங்க ஏதாவது ஒரு 376 நடந்துருமோன்னு நினைக்கிறீங்க, அவ்வளவுதானே சார்? அப்படி நடந்தா கூட நான் அதை இன்சிடென்டா நினைப்பேன், ஆக்சிடென்டா நினைப்பேனே தவிர இன்சிடென்டா நினைக்க மாட்டேன் சார். எனக்காக நீங்க பயப்படாதீங்க. அப்ப டிமாரலைஸ் பண்றதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லங்க வாழ்க்கையில, ஒரு ஸ்டேஜ்லயும் இது லேடிஸ்க்கு மட்டும் இல்ல, ஜென்ட்ஸுக்கு வரும். டிமாரலைசேஷன் எப்படி வரும்னா, நீ அகல கால் வைக்கிறப்பா, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது, இவ்வளவு காசு போட்டு நீ செய்ய வேணாம். 4 பேர் வந்து சொல்லுவாங்க, நமக்குன்னே ரெடி ஆயிருப்பானுங்க, அவனுங்க நமக்குன்னே ரெடி ஆயிருப்பாங்க டிமாரலைஸ் பண்றதுக்கு. ஆபீஸ் போட போறியா? கேசஸ் வரும், வராட்டி கடைய முடியறேன். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதாவது இந்த மாதிரி பேசுறவங்க பாத்தீங்கன்னா டெய்லி சொந்தமா எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க, ஆனா ரெடியா இருக்கிற ஒரு 5 பேரை கெடுத்துட்டு போறதுக்குன்னே வந்து பேசிட்டு இருப்பாங்க. சோ வெற்றி பெறுவதற்கான முதல் விஷயம் என்ன தெரியுங்களா? நாம நெகட்டிவிட்டி இல்லாம இருக்கோன்றது இல்ல, நெகட்டிவா பேசுற எவன் கூடயும் கிட்டவே சேர்க்க கூடாது. அவனுங்கள 10 அடி தள்ளி வை. வரும்போது பர்ஸ் எடுத்து 10 ரூபா வேணா வாங்கிக்க, டிஃபன் வேணா காசு வாங்கிக்க, பேச மட்டும் பேசாது, வாயை திறந்து பேசக்கூடாது. நெகட்டிவா பேசுறவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கூட சேரவே சேரக்கூடாது.